அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. நம்ம மனையை தேர்ந்தெடுப்பது எப்படி சொல்லி பார்த்துருந்தோம். வாஸ்து நிபுணர் எப்படி தேர்ந்தெடுப்பது பார்த்துருந்தோம். அடுத்த கட்டமாக கிழக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் நிறைய கேப்பு டைம் இல்லாததுனால இன்றைக்கி அந்த மற்ற விஷயங்களை ஷார்ட்டாக நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ கிழக்கில் 4 அடி கேப் விட்றீங்க அப்படின்னா மேற்கில் 3 அடி விடணும், இல்லை 2 அடியாவது விடணும். அதாவது கிழக்கை விட மேற்க காலி இடம் கம்மியாக இருக்கணும். இது ரூல். கிழக்கை விட மேற்கில் காலி இடம் கம்மியாக இருக்கணும். மேற்கில் வேறு என்ன வரலாம்? உச்ச வாசல் மேற்கு பார்த்தோம்னா அப்படின்னா வடக்கை ஒட்டி வாசல் வச்சுக்கலாம். கேண்டிலிவர் படிக்கட்டு போட்டுக்கலாம். தென்மேற்கு மேற்கில் கேண்டிலிவர் படிக்கட்டு போட்டுக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸில் போட்டுக்கலாம். சரிங்க. வேறு என்ன? மேற்கில் மரம் வச்சுக்கலாம். இப்போ மாமரம், பலாமரம், கொய்யா மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் நீங்கள் மேற்கில் வச்சுக்கலாம். சரிங்க. வடக்கில் பார்த்தீங்கன்னா காலி இடம். ஃபார் எக்ஸாம்பிள் வடக்கில் ஒரு 10 அடி காலி இடம் விட்றீங்க அப்படின்னா மேற்கில் 5 அடி விடணும். அது தெற்கில் 5 அடி விடணும், 4 அடி விடணும். அதாவது வடக்கில் காலி இடம் அதிகமாகவும் தெற்கில் காலி இடம் கம்மியாகவும் இருக்கணும். இந்த கான்செப்டில் இடம் விட்டு வீடு கட்டணும். வடக்கில் வெளியில் வேறு என்னென்ன வரலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, வடக்கில் உச்ச வாசல் பார்த்தீங்கன்னா கிழக்கை ஒட்டி வைக்கணும். ஸ்டம்ப்பு வரலாம். வடக்கில் ஸ்டம்ப்பு வரலாம். இல்லை கிழக்கில் இடம் இருக்குனாலும் அங்கேயே ஸ்டம்ப்பு போட்டுக்கலாம். போரும் அதே தான். போர் இங்கே போகிறீங்க, வடக்கில் போகிறீங்கன்னா ஸ்டம்ப்பு கிழக்கில் போட்டுக்குங்க. இல்லை கிழக்கில் போர் போகிறீங்கன்னா ஸ்டம்ப்பு வடக்கில் போட்டுக்கோங்க. இந்த 2 இடத்துல இது ரெண்டும் மாற்றி போட்டுக்கலாம். அந்த கார்னரில் வராமல் பார்த்துக்கோங்க. கார்னர்னால் 4 மூணையும் நம்ம கிராஸ் கோடு போட்டோம்னா அந்த கோட்டில் வராமல் பார்த்துக்கோங்க. சரிங்க. வடக்கில் வேறு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, வடக்கில் செப்டி டேங்க் போட்டுக்கலாம். வடக்கில் செப்டி டேங்க் போடணும். எப்படி பார்த்தீங்கன்னா 4 அடி கிழக்கு சொல்லி கொடுத்துட்டு தான். வடக்கு என்ன பண்ணணும், 3 பாகமாக நீங்கள் பிரிச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு, ரெண்டாவது வடக்கோட நடுப்பகுதி, அதுக்கப்புறம் வடக்கு. அந்த வடக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் அந்த கார்னரில் கோடில் வராமல் தள்ளி வடக்கில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் செப்டி டேங்கை அது அந்த இடத்துல போட்டுக்கலாம். சரிங்க. செப்டி டேங்க் தண்ணி வெளியில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வழியாக தான் நீங்கள் எடுக்கணும் தண்ணி வெளியே. மேற்கு உச்சத்தில் தான் நீங்கள் தண்ணி வெளியே எடுக்கணும். இல்லை நீங்கள் வெளியே ஸ்டேனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்கனாலும் அப்படி தான் நீங்கள் கொடுத்துருப்போம். இல்லை நான் வடக்கில் அப்படியே வெளியே தள்ளுறேன், நான் எதுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. மேற்காக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வடக்கு வழியாக எடுத்துன்னு வடக்கு வழியாக தான் வெளியே தள்ளணும். உச்சத்தில் தான் வெளியே போகணும், உள்ளே வரணும். இந்த கான்செப்ட் இங்கே தண்ணி ஸ்டம்ப்லாம் வச்சுருப்பீங்க. கொஞ்சம் உங்களுக்கு அது கொஞ்சம் இடைஞ்சூராக இருக்குன்றதுனால தான் நான் மேற்கில் வெளியே தள்ளி அப்புறம் வெளியே ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுங்கன்னு சொன்னேன். ஸோ உச்சத்தில் தான் போகணும், உச்சத்தில் தான் வரணும் தண்ணி கூட. இதுதான் வடக்கோட. வேறு கேண்டிலிவர் படிக்கட்டு போடலாம். வடக்கில் கேண்டிலிவர் படிக்கட்டு போடலாம். கிளாக் வைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு செவுத்தை ஒட்டி படி போட்டு அதுக்கப்புறம் கேண்டிலிவரில் எதுவும் கீழே கால் வைக்கிறது கேண்டிலிவரில் தான் வைக்கணும். ப்ளஸ் அங்கே லேண்டிங்கும் கேண்டிலிவரில் தான் வரணும். மேலே போயிட்டு லேண்டிங் ஆகிறதும் கேண்டிலிவரில் தான் இருக்கும். பீம் போடாமல், இது பில்லர் போடாமல் கேண்டிலிவர் அமைப்பில் பால்கனி போட்டு அதில் எதுவும் அந்த படி உட்கார வைக்கணும். இது வடக்கில் வேணும்னா செடிங்க என்ன வைக்கலாம்னா, பூஞ்செடிக்கு முட்டிக்கு கீழே வளரக்கூடிய பூஞ்செடிகள் நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன செடிகள் முட்டிக்கு கீழே வளரக்கூடிய செடிகள் வச்சுக்கலாம். வேறு எதுவும் நீங்கள் வைக்கக்கூடாது. அடுத்தது தெற்கில் பார்த்தீங்கன்னா, அதை சொல்லிட்டேன், வடக்கை விட தெற்கு காலி இடம் கம்மியாக விடணும். அதுக்கப்புறம் வேறு என்ன, தெற்கில் மரங்கள் வச்சுக்கலாம். பெரிய மாப்பழா, வாழைகள், அது மாதிரி வாழை மரம் மோஸ்ட்லி தேவை வேணாம். ஏதோ 1 2 வைங்க. மற்றபடி மாமரம் வைக்கலாம், பலாமரம் வைக்கலாம், கொய்யா மரம் வைக்கலாம்.
இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து நீங்கள் தெற்கில் வச்சுக்கலாம். வாசல் எங்கே வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு தெற்கு, அதாவது கிழக்கு ஒட்டி, தெற்கு பக்கத்தில் கிழக்கு ஒட்டி நீங்கள் வாசல் வச்சுக்கலாம். சரி, எனக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னங்க பண்ணுறது, கிச்சன் எங்கே வைக்கிறதுனா, கிச்சன் வந்து வடமேற்கில் இருந்து போட்டுக்கலாம். வாசல் வந்து தென்கிழக்கு தெற்கில் வச்சுக்கலாம். கேண்டிலிவர் படிக்கட்டு அதுலேயும் அமைக்கலாம். எப்படி அமைக்கலாம் பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸில் வைக்கணும். தெற்கு பகுதியில் நீங்கள் படிக்கட்டு போடுற மாதிரி இருந்தால் கிளாக் வைஸில் போடணும். சரிங்களா? அது ஒரு சூசம் இருக்குது, அது எது டவுட் இருந்தால் கேளுங்க. கிளாக் வைஸில் போட்டு படி மேலே எடுத்துகிட்டு போங்க. கேண்டிலிவர் அமைப்பில் உச்சத்தில் அந்த வாசல் பக்கத்தில் ஜன்னல் வச்சுக்கலாம். பெட்ரூம் வந்து அங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெளிப்புறத்தில் எவ்வளோ இடம் காலி விடணும், எங்கே வாசல் வைக்கணும், இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது நல்ல வீட்டு மனை தேவைப்பட்டால் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். 8248581550 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல வாஸ்து பலம் பொருந்திய வீட்டு மனை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.